கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பராசினாவே நல்லாதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் கும்பராசியோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கும்பம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு கஷ்டத்தை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே இதாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எடுத்து செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியானவங்க. இது எல்லாமே நல்லா இத்தனை நாள் நாங்கள் நல்லாவே இல்லை, இனிமேல் மட்டும் எங்களுக்கு என்னமா நல்லது நடக்க போகுது, நீ பெருசாக என்ன சொல்லிட போகிறேன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. கடைசி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கடவுளால் கொடுக்க முடியும். அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதுங்க. அந்த வகையில் கிரகங்களினோட அமைப்பை பொறுத்ததும் கிரகத்தோட மாற்றத்தை பொறுத்தும் தாங்க, அதாவது நம்மளுடைய கும்பராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது அதற்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை தெளிவாக பார்க்குறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு இல்லையா? அந்த வகையில் பார்க்குறப்போ கும்பராசிக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. பண பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவாக இருக்கட்டும், எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியோ தெய்வத்தை மனசார வேண்டிட்டு தாங்க நாங்கள் தொடங்குவோம். அப்படி கும்பராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களினுடைய வழிபாடும் கும்பராசிக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலுமே அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அவங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. பெண் தெய்வமாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குதுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அதில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கணும். ஏதாவது ஒரு பெரிய விஷயம் செய்கிறீங்க, நான் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்க போகிறேன், அந்த மாதிரி வெளிநாடு போகிறேன், வெளியூடு போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரும் செழிப்பை ஏற்படுத்துங்க. குலதெய்வத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போது நம்ம இந்த வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கங்க. இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படுங்க. பிள்ளைகளுக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு என் குழந்தைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் பிள்ளைகளினுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவீங்க. அதுக்கு அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரியுவாங்க. அதே மாதிரி படிப்பு, கல்வி அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்குது, ஆனால் என்னால் அதை செய்ய முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அதுவும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் என்னால் எந்த ஒரு டைமையுமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, எவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஆனாலும் நான் கஷ்டம்னு வேலைக்கே தான் ஓடிட்டுருக்கேனே தவிர என்னோட பிள்ளைகள்கிட்டையும் என்னோட துணைக்கிட்டேயும் என்னால் மனம் விட்டு பேச முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இது ஒரு விடிவு காலமாக அமைய போகுதுங்க.
எல்லா தருணத்துலேயும் நீங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை மட்டும் உச்சரிச்சுட்டே இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இல்லாத கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுங்க. இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு புறம் இருக்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை, எப்படி சொல்ல முடியும்? பொது பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அவங்க கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, அதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க சொல்ல முடியும். பொதுவாக நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோசியக்காரங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கட்டங்கள் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு அந்த கட்டங்களுக்குடைய குணநலன்களை பார்த்துட்டு பொது பலன்களாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லை. பொது பலன்களை பார்க்குறப்போ கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் புரட்டாதியில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாகும். அந்த வகையில் உங்களுடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய ராசியில் கிரகநிலைகள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், அவர் கூடவே குரு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவான்ங்க, ரணரூண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திர பகவான், அவர் கூடவே செவ்வாய் பகவான், இப்படி கிரகநிலைகள் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உலகெங்கும் உள்ள அனைத்து கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கங்க. கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கும்பராசி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எப்பவுமே எதையும் பண்ண மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழல் நல்லா உணர்ந்து அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க. அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும். இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்டில் இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீருவாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய நெளிவு சுழிவுகளையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான். இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிற்கிறது என்னன்னா, உண்மையாக நினைப்பாங்க, உண்மையை பேசுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புத்தியை பயன்படுத்துவாங்க, நெளிவு சுழிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு. அதுக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாம் பேச மாட்டாங்க. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணுமா, உண்மையை மறைக்கணுமான்னு மட்டும்தான் பேசுவாங்க. அதை தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னா உங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க உங்ககிட்ட பொய்யை பேச மாட்டாங்க. சரிங்களா? இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும். கும்பத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க இப்படி தான். கும்பம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், மகுடம் சூடக்கூடியவங்க. ஸோ கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதிக்கணும், அதில் உண்மை இருக்கணும், உழைப்பே உயர்வு, இது இவங்களுடைய அடையாளங்க. குறிப்பாக இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. கவனம் நிதானம் இது ரெண்டுமே ரொம்ப பிரதானமாக பார்க்குறவங்க. இப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னன்னா, சில கிரகங்களினோட அமைப்புனால தான் படாத பாடுபட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விஷயங்கள், நிறைய கிரகங்களுடைய மாற்றம், நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. புரியுதுங்களா? சொல்லப்போனால் 10 நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க. இது உங்கள் வாழ்க்கையில் வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்.
இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்ப்பா, என் வாழ்க்கை வந்துட்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த 10 விஷயத்தினால ஊரே பேசக்கூடிய அளவுக்கு, ஊரே வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் கும்பராசிக்கு குதூகலமான காலம்னே சொல்லி முடிக்கலாங்க. கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஒரு பொன்னான காலம், பொன் பொருள் சேரக்கூடிய காலம்னே சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2வது விஷயம், பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும். 3வது விஷயம், விஐபிகள் மத்தியில் நீங்கள் பிரபலமாகுவீங்க. விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க, ஆனால் அவங்களுக்கே நீங்கள் பிரபலமானவங்கலாம் நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு யோகம்னு. 4வது விஷயம், பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். 5வது விஷயம், வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும். நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. 6வது விஷயம், கடன் பிரச்சனைகள் தீரும், வரவுகள் அதிகமாகும். 7வது விஷயம், உடல்நிலை சீராகும். 8வது விஷயம், வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். 9வது விஷயம், குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். 10வது விஷயம், தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பணியாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். சொல்லப்போனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும். அதே மகனுக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கும். வேலை நல்ல விதத்தில் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கை எல்லாம் திரும்பவும் பெற போகிறீங்க. 10 விஷயம் சொல்லியிருக்கேங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். உறவுக்காரங்கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு இணக்கமாக இருக்கும். உங்களை எல்லாம் ஏனோ தானோன்னு மதிக்காமல் இருந்த உறவுக்காரங்கள் உங்களை விட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலைமையில் தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை நிற்பாங்க. குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சு வேண்டிட்டு வாங்க. கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும். பழைய கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க. ஆன்மீகம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட வெளிநாடு வேலை இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மனசில் இருந்த கவலைகளை போக்கி முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடங்கி போகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்குவீங்க. விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால நன்மை இன்னும் அதிகமாகும். நெருங்கிய நண்பர்களும் சரி, உறவுக்காரர்களும் சரி, அவங்க யாருக்கும் எப்பவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்கனால தான், இனியும் அதை செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மாட்டிக்குவீங்க. நேரம் காலம் நல்லா இருக்குது. நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லலைங்க, சில நண்பர்களையும் சொல்லலை. ஏன்னா எல்லா நண்பர்களும் நல்ல உறவுக்காரர்களும் உங்ககிட்ட ஜாமீன் போடு, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு உதவிக்கு நிற்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகுங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களே உங்களுக்கு உதவியை நாடி வருவாங்க. வெளி வட்டாரத்தில் யாரையுமே சுத்தமாக நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயந்தான். நீங்கள் செய்யறதும் சரி, உங்களுக்கு நடக்கிறது சரி, நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது மற்றவர்களால், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால் இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயங்க. அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க. பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஏற்றிக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக ஏதாவது கோப்புகளில் கையால்
கையாளுறீங்க அப்படின்னாக்கா அலட்சியம் செய்ய வேண்டாம். அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது நெருக்கடியில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கும்பல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் இருக்க திருப்புவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வணங்கிட்டு வர்றது, அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது, முடிஞ்சால் வந்து பழமையான கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்கிறதும் தனதானிய விருத்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திரத்தை பலன்களை பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி. குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியாக சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிக யோகமான காலம்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாருங்க. ராசிக்குள்ள சனி பகவானினுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலுத்துறதுனால நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கை துணை வழியிலையும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி இணக்கமான சூழல் இருக்கும். வியாபாரம், தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும். ரொம்ப கஷ்டமான சங்கடமான நெருக்கடிகள்ல இருந்து வெளியில் வர போறீங்க. சுபிட்சமான பலன் கிடைக்குங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகளும் மறையும். எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்குறாரு. செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. பயம் போகும். முன்னேற்ற நிலை உண்டாகும். வேலை வாய்ப்பு அமையும். தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையும். வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஜெயிக்க முடியும் தெரியுமா. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட திறமையான குணம் இருக்கு. நல்ல ஒரு திறமையான குணம் உங்ககிட்ட, நல்ல அறிவாற்றல் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல், ஒரு மைண்ட் தாட் உங்ககிட்ட. உங்க அறிவை கொண்ட நீங்களே பெரிய ஆளு. உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆனா 7.5 சனி வந்து எனக்கு ரொம்ப வாட்டுது. சனி பகவான் தான். சனி பகவான் சரியில்லையா? கண்டிப்பாக பாதிப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவராக வர்றாரோ அவங்க எல்லாத்தையுமே பாருங்கள் பொருளாதாரம், வருமானத்தில் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள், எதிரி, பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், எதிரி வேலை, உத்தியோகம் கிடைக்கல. ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க. ரீசண்டாக கேளுங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்துல இருந்து பாருங்க எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும். எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வேலையில் பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கு, நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை வந்து கொடுத்துருக்குங்க.
பார்த்துக்கோங்க. ஆசையை காட்டி ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது வந்து கும்பம் தாங்க. நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க நிறைய. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு சுக்கிர பகவான் சூப்பரான டைமில் வந்து நிற்கிறாரு. அழகாக கை கொடுத்து உங்களை வந்து தூக்குறாரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம். இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை வந்து கொடுத்துருவார். வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான். எந்த ஒரு இடத்துலையும் அப்படி தான். ஏன்னா இவர் இல்லைன்னா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. எல்லாமே பாருங்கள், இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவான் தான் சொல்லுவாங்க. அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா, இந்த புத்தி வருது, இந்த கிரகம் வருது, உனக்கு இது நடக்க போகுது, இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு, இந்த வேலையை பாரு,